Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டே வராரு. இப்போ கொடி அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும், அடுத்தது மாநாட்டுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சியாக அவர்கள் செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை இதுவரை. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்களுடைய இது வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதில் வாழ்த்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு திராவிட சார்பு எடுப்பதை வந்து நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்போ அது தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு புறம்பான அரசியலை தான் அவரும் செய்ய போகிறாருங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக இருக்கு. ஒரு வாழ்த்து மட்டும் தான் சொல்றாங்க. பெரிய அளவில் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி அவர் பேச மாட்டாரு அப்படின்னும் போது நீங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொல்லும் போது எல்லாரும் வந்து கேட்கறாங்க. அந்த எதிரியால் மக்களுக்கு பாதிப்புன்னு நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த எதிரியை வாழ்த்துறது மூலமா நீங்கள் மக்களை சபிக்கிறீர்கள் என்றதான பொருள். எதிரி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எதுக்கு வாழ்த்து? இல்ல எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறேன். இல்ல அவங்களுக்கு நீங்க பயப்பட்டு தான் ஆகணும். திமுகவே பயப்படுதுல அவங்களுக்கு. திமுகவே அவங்களுக்கு பயப்படுது. நாம் தமிழர் கட்சிக்கு என்ஐஏ ரைடு ஓட முடியுது அவங்களால. அப்ப அதற்கு பயந்து தான் ஆகணும். விஜயும் பயப்படுகிறார், ஸ்டாலினும் பயப்படுகிறார். திமுக எதிர்க்க தயாரா இருக்காரு. திமுகவை எதிர்த்தாதான் அரசியல், அதுல மாற்று கருத்துல. இப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட மைக்க போட்டு கேட்கும்போது நாங்க என்ன கொடுத்தோம், நாங்களா வாழ்த்து தானே சொல்லி தெரியாது. அதை நின்று பேசலாமே. அதுல உங்க முகத்திலேயே அவ்வளவு வெறுப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவர் முகம் உங்களுக்கு தெரியும். அவர் எப்பவுமே வெறுப்பா தான் இருப்பாரு. அவரா சிரிச்சாலும் நமக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஆனா அவர் வெறுப்பாவே தான் பதில் கொடுத்துட்டு போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப எதுக்கு அவ்வளவு வெறுப்பு விஜய் பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேசிய ஆர்வலர் பாரிசாலன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நடிகர்களுக்கு அரசியல் எதற்கு அப்படின்ற மாதிரி கருத்தை தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டே வராரு. இப்போ கொடி அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும், அடுத்தது மாநாட்டுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாநாடு பார்க்கும்போது கொஞ்சம் காலம் வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அக்டோபரை தாண்டி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா திமுகவோட அழுத்தம் அப்படின்றாங்க. உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுகள், அந்த கட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே? அடிப்படையில் இன்னும் செயல்பாடுகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியாக அவர்கள் செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை இதுவரை. அவங்க என்னன்னா அவர் அறிவிப்பு ஒரு நடிகராக இப்போ அவரோட படம் வெளியானது. அதற்கு முன்பு ஒரு சலசலப்பு இருந்தது. அவர் இன்னும் மாநாடு நடத்தலை. அதற்கு முன்னாடி கொடி அறிமுகத்துக்கு ஒரு பாடல் வெளியிட்டாங்க. அதுக்கான ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்போ அவர் கட்சி தொடங்கி அவர் என்ன கருத்தில் செயல்படுறாரு போறாருங்கிறத பார்த்து தான் அவர் என்ன மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொள்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈவேரா அவர்களுடைய இது வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதில் வாழ்த்து சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு திராவிட சார்பு எடுப்பதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதை வாழ்த்து சொல்வது மட்டும் இல்லை, அந்த ஈவேரா அவர்களுடைய வழிமுறைகளை நானும் பின்பற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாகவே நாங்கள் அதை பார்க்குறோம். அப்போ அது தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு புறம்பான அரசியலை தான் அவரும் செய்ய போகிறாருங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆரையும் ஒரு கோட் பண்ணி தான். ஆமாம், அந்த நேரத்தில் வந்து அண்ணா எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அண்ணாதுரை அவர்களை வேற சில காரணங்களுக்காகவும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் திராவிட அரசியல்வாதிங்கிற பார்வையை கடந்து அவருக்கு என்று தனித்த பண்புகள் இருக்கு. அவர் மாநில சுயாட்சியை வந்து அளவுக்கு அதிகமாக பேசிய ஒரு நபர், அது சார்ந்த செயல்பாடுகள் அதிகமாக இருந்தவர். அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒரு குற்றமாக, அதாவது தனிநாடு கோரிக்கை வைப்பதும் பிரிவினை பேசுவதும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு விதியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அதிலிருந்து பின்வாங்குறார். அப்ப வந்து பிரிவினை பேசினா அது குற்றமாக மாறிவிடும், கட்சி நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழல்ல தான் அவர் வந்து அந்த தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த தனி திராவிட நாடுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க பின்வாங்குறாங்க. அப்ப ஒரு மாநில சுயாட்சிங்கிற அடிப்படைவாதத்துல அவங்க வந்து மிக தெளிவாகவே இருந்தவர்கள் அண்ணாதுரை. அதுக்காக அவர் வைக்கிறாருங்கிற ஒரு பார்வை இருந்தது. ரெண்டாவது எம்ஜிஆர்னு பார்க்கும்போது ஒரு நடிகர் அரசியல் வந்து சாதனை செய்தவர் அப்படிங்கிற அந்த பார்வைக்காக எம்ஜிஆரும் தன்னோட ஒப்பிட்டுக்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதையும் கடந்து இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு இப்ப அண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பொதுவான ஒரு திராவிட, இரண்டு கட்சிகளுமே உரிமை கொண்டாடுற ஒரு திராவிட தலைவர். எம்ஜிஆர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே உரிமை கொண்டாடுற ஒரு திராவிட தலைவர். இன்னைக்கு வந்து ஈவேராவையும் எடுக்கிறாங்கன்னா கொள்கை ரீதியாக இருக்கிறவர்களும் எடுத்துக்கொள். அப்போ முழுக்க நான் திராவிட அரசியலை தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ வந்து விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சொல்றீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு அவர் வந்து விஷ் பண்ணல,
அது இங்கே பாருங்க, ஒரு பண்டிகைக்கு அவர் வாழ்த்து சொல்றாரு, வாழ்த்து சொல்லலை, மறந்தும் கூட விட்டுருக்கலாம். இதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு நுணுக்கி ஆராயல. ஆனால் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகத்தான் செய்யும். ஏன்னா ஒரு அரசியல் இடத்துல நான் வரப்போறேன்னு சொல்லும் பொழுது வேற மத நம்பிக்கைகள் அவர்களோட வழிபாட்டுகளுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைக்கு நான் வாழ்த்து சொல்லாமல் தவிர்ப்பது, அப்படியே மறந்துட்டாங்க கூட திரும்ப வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது திரும்ப அது ஒரு திராவிட, திமுக செய்கிற அதே அரசியல் தான். திமுக வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லும், மொஹரமுக்கு வாழ்த்து சொல்லும், மித்த எல்லா பண்டிகைகளுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்டியன் எல்லா வாழ்த்து சொல்லும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாது, இந்த மாதிரி தமிழர் பண்டிகைகளுக்குலாம் வாழ்த்து சொல்லாது. பொங்கலுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த பொங்கலுக்கும் இப்போ அவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா அது தமிழர் திருநாள் பொங்கல்னு தான் சொல்லிட்டு இருப்போம். இப்போ அது திராவிட திருநாளுங்கிற மாதிரி இந்த தீக்காக்காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர்கள் வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய எந்த ஒரு பண்டிகைக்கும் விழாக்களுக்கும் திருவிழாக்களுக்கும் இவர்கள் வாழ்த்து சொல்வதில்லை, மாறாக அதற்கு எதிர்நிலை எடுக்கிறாங்க. இப்போ விநாயகர் நீங்கள் வாழ்த்து சொல்லலை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு ஒதுங்கி போனால் பரவாயில்ல. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு திராவிட இயக்கத்தவர்கள் செய்யக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது அப்பட்டமான ஒரு அரசியல். வந்து உடனே விநாயகர் நம்ம தமிழர்களுடைய கடவுளா? சரி, இந்த கேள்விகள் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஏன் வரல, அல்லாஹ்க்கு ஏன் வரல? இந்த கருத்துக்கள்லாம் விநாயகருக்கு மட்டும் தான் வருமா? இப்போ உங்க லாஜிக் படியே பார்த்தா இது வந்து வெளியில இருந்து வந்த கடவுள்னே அதுவே பொய். ஆனா சரி, அந்த லாஜிக்லயே வரேன். இதே கருத்துல நீங்க இந்த மதங்களுக்கும் வைக்கணும்ல. இப்போ புத்தரை நீங்க ஏத்துக்கிறீங்க, புத்தர் தமிழ்நாட்டுக்காரரா? தமிழ் மதம் அது புத்த மதம். அப்ப அந்த விமர்சனம்னா அங்க வரல, இந்த இடத்துல இந்த விமர்சனங்கள் வருது. விஜயா தான் கையில் எடுக்கிறாரு. இப்போ அதே மாதிரியான ஒரு அரசியல் தான் நீங்க இவரும் கையில் எடுக்கிறாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நிலை என்ன? இப்ப இரட்டை யானை இது கொடியில இருக்கும் பொழுது அது ஒரு ஆசியோகத்தோட அடையாளம்னு நம்ம எல்லாம் பேசியிருப்போம். இப்ப அதெல்லாம் உணர்ந்து வச்சாரா இல்ல சும்மா ஃப்ளூக்ல வச்சாராங்கிறது இப்ப இவரோட செயல்பாடுல தெரியுது. ஏன்னா ஆசிவகம் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலோட அவர் அதை வைக்கல, ஒரு சும்மா ஃப்ளூக்ல தான் 2 யானையை போட்டு நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல அதுலதான் அந்த நட்சத்திரங்கள் கணக்கு பாக்குறோம், நடுவில் வாகை பூ, அதெல்லாம் இன்னும் அவங்க விளக்கம் கொள்ளல. அவங்க இன்னும் முழுமையான விளக்கம் கொடுக்கல. அவங்க வந்து இதை நாங்க வச்சிருக்கோம், அந்த நட்சத்திரம் வச்சிருக்கோம், அதுக்கு இந்த வண்ணத்துல நட்சத்திரம் வச்சிருக்கோம், இந்த பச்சையில நட்சத்திரம் வச்சிருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய எதற்கு வச்சிருக்கோம்னு சொல்லல. அது எது மீன் பண்ணுதுன்னு சொல்ல வைக்கல. இல்ல உங்களுக்கு சில பார்வை இருக்கும் இல்லையா? நம்ம தான் யூகிச்சது நம்ம என்ன சொன்னோம்னா இரட்டை யானை, அதுவும் வந்து அந்த வீடியோல பார்க்கும்போது வெள்ளை யானைகளாக அதை காட்டியிருப்பாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது ஒரு தமிழர் மரபுல அந்த வெள்ளை யானை என்பது ஆசிவக மரபு, அது ஒரு புரிதலுக்கு அடிப்படையில் தான் அவர் வைக்கிறார் போல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த புரிதல் அவருக்கு இருந்திருந்தா விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஆசிவகம்ங்கிற அந்த புரிதல் அவருக்கு இருந்தா விநாயகர் ஆசிவக கடவுளுங்கிற அந்த தெளிவு அவருக்கு இருந்திருக்கும். அது அவருக்கு இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது மூலமாக அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் திராவிட அரசியலை தான் முன்னெடுக்கிறாருன்னு பார்க்கப்படும். ஓகே, இப்போ நீங்க பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிஞ்சார் நேற்று பார்த்தோம். ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு அவர் மேல விமர்சனம் வைக்கிறது என்னன்னா ஒரு வாழ்த்து மட்டும் தான் சொல்றாங்க, பெரிய அளவுல ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி அவர் பேச மாட்டாரு அப்படின்னும் போது இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொல்லும் போது எல்லாரும் வந்து கேட்கறாங்க, ஏன் வாழ்த்து, எதுக்கு வாழ்த்து? பிரைம் மினிஸ்டர் ஓகே, பட் இந்த சிச்சுவேஷன்ல சொல்லும் போது வேற மாதிரி தானே பார்க்கப்படும்ன்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே அரசியல் தாங்க. ஒரு அரசியல் தளத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்த்து சொல்வதும் அரசியல், வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் அரசியல், ஒருத்தரை புகழ்வதும் அரசியல், ஒருத்தரை இகழ்வதும் அரசியல். இதெல்லாமே அரசியல் தான். இப்போ வந்து இவர் மோடி அவர்களுக்கு நான் இவர் வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க மோடி அவர்களை எதிர்த்து நீங்க அரசியல் செய்ய போறீங்கன்னா அவர்களை வாழ்த்து என்ன, இப்ப நீங்களும் ஒருவரை எதிரின்னு சொல்றீங்க, அந்த எதிரியால் மக்களுக்கு பாதிப்புன்னு நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த எதிரியை வாழ்த்துறது மூலமா நீங்கள் மக்களை சபிக்கிறீர்கள் என்றதான பொருள். அப்ப எதிரி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எதுக்கு வாழ்த்து? சார் இங்கே நான் வாழ்த்து சொல்றேன், சரி ஓகே, அந்த ஒரு குரங்கு கதை இருக்கும், அந்த ஒரு பண்ணை கடிச்சு பார்த்துட்டு ஐயோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இந்த பக்கம் கடிப்போம் அந்த பக்கம் கடிப்போம், மாறி மாறி இது பண்ணு. அதே மாதிரி இங்கே நான் வந்து மோடிக்கு வாழ்த்து சொல்றேன், எல்லாரும் என்ன சங்கின்னு திட்டுறாங்க, உடனே நான் ஈவேராக்கு நான் வாழ்த்து சொல்றேன், அப்போ உடனே எல்லாரும் அப்போ என்ன ஆகும்னா எந்த தரப்புலையும் இல்லாம ஒரு புரிதலற்ற அரசியலை கொண்டு போயிட்டு சும்மா ஒரு நான் நடிகன், எனக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு, நீங்க என்ன வந்து தேர்ந்தெடுங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அரசியல். ஓகே, அந்த கொடிப்பாடல்ல கூட பாத்தீங்கன்னா தமிழங்கொடி பறக்குது தமிழங்கொடி பறக்குதுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஆமா, முழுக்க முழுக்க வந்து தமிழை ஆமா, அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து சரி இந்த பாடல்கள் ஒருவேளை அவர் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில வச்சிருந்தோம். அதையும் நம்ம முழுசா உறுதிட்டு சொல்லல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பாடல்ல திராவிடம்ங்கிற அந்த சொற்றொடர்களை அவர் தவிர்த்து இருக்கிறாரு. தமிழர் நலன், தமிழர் சார்ந்த அப்படிங்கிறத சொல்லும்போது ஒருவேளை தமிழ் தேசிய சார்பு அரசியலை நோக்கி அவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் அவங்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாமே நம்ம நடப்பு அரசியல வைத்து பார்க்கும் பொழுது அவங்க கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப தெளிவாயிடுச்சு, கூட்டணி கிடையாதுங்கிறத வந்து சீமான் அவர்கள் தெரிவிச்சிட்டாரு, தனித்து தான் நான் போட்டி போட போறோம் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் முற்று பெற்றது அப்படிங்கிறத உணரலாம். அது போக இப்ப இவருடைய விஜய் அவரோட செயல்பாடும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் சார்ந்த சாயல் வந்து அதிகரிக்குது. அப்ப என்ன பாக்குறேன்னா ஏடிஎம்கே பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படிங்கிற இடத்துல இல்ல மற்றொரு திராவிட கட்சியா நான் ரீப்ளேஸ் பண்ணி வரேன் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வராரு. திமுக எதிர்க்க தயாரா இருக்காரு.
திமுகவை எதிர்த்தாதான் அரசியல், அதுல மாற்று கருத்துல. ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கக்கூடிய கட்சியாக மாறிவிட்டது. அதற்கு எதிராக வலுவான கட்சிகளாக எதுவுமே பெரிய அளவுல இல்லை. கருத்தியல் ரீதியாக ஒரு சில கட்சிகள் இருந்தாலும் பெரிய அளவு டைரக்டா திமுகவுக்கு வாக்கு அரசியல் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே விழுந்துருச்சு. இதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில தவறான முடிவுகளால ஏடிஎம்கே இன்னைக்கு விழுந்துருச்சு. அதை மீட்டு எடுத்து அதை திரும்ப ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிறது அது வந்து காலம்தான் பதில் சொல்லும். அப்ப இந்த நேரத்துல இந்த ஒரு திமுக வெர்சஸ் அதிமுகன்னு வரும்போது அதே பிளாட்ஃபார்ம்ல நான் இவருக்கு மாற்று நானு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை தான் இவரும் செய்யறாரு. அதிமுக சைட்ல இருந்து பெரிய விமர்சனம் வந்து விஜய் மேல வைக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து திமுகவை இப்ப வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு ஒரு பெருங்கூட்டணி வேணும். அப்ப விஜய் இவங்க பக்கம் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், சீமான் அவங்க பக்கம் போனாலும் ஏத்துக்குவாங்க. பிஜேபியை தவிர்த்து, ஏன்னா அந்த தவறை வந்து அவர்கள் திரும்ப செய்ய மாட்டார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தவறை செய்ததால் தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இந்த நிலைமைக்கே வந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப உங்களுக்கே தெரியும், திமுக வெர்சஸ் அதிமுக தோல்வி அடைஞ்ச அந்த தேர்தலில் வந்து பெரிய அளவு இதுல வந்து திமுக ஜெயிக்கல. அது முழுக்க முழுக்க பாஜகவோடு இவர்கள் கூட்டணி வச்சதால் ஒரு அதிருப்தி தான் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சது. மக்கள் வந்து திமுகவை விருப்பப்பட்டுலாம் ஜெயிக்க வைக்கல. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக திரும்ப 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 அந்த பூதாகரப்படுத்தி, அதாவது பாஜகவை பூதாகரப்படுத்தி காட்டி மக்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு சார்பாக நின்று விட்டார்கள். அப்புறம் மத்தியில பாஜக வந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க திமுக ஜெயிக்குது. அப்ப ஆனா சட்டமன்றத்தில் இது எப்படி எதிரொலிக்கும்ங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக மேலேயும் மக்கள் அதிருப்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பாஜக வந்துவிடக்கூடாதுங்கிறதுலையும் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அப்ப எடுக்கும்போது இன்னொரு சக்தி வேணும். ஆனா அதே சமயத்துல அவர்கள் பாஜகவோடு எந்தவித கூட்டணியிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப திரும்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாது அப்படிங்கறத என்னுடைய பார்வை. இப்ப ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் அந்த கட்சி ஆரம்பிக்கும் சொல்லும் போதுமே என்ன பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து பாஜக தான் வந்து செயல்படுறாங்க. அது நமக்கு தெரிந்த விஷயம் தானுங்க. ஏன்னா பாஜகவோட நிலைப்பாடும் ரஜினிகாந்தோட நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு தானே. அவங்க அரசியல் நிலைப்பாட்டுல இருந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு முரண்களும் கிடையாது. அவருக்கு பின்னாடி நின்று அவரை வந்து வாழ்த்தினவங்களும் புகழ்ந்தவங்களும் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு விரும்பினவர்களுமே பாஜக காரங்க தானே. இல்ல விஜய் மேலேயும் அதே விஷயத்த புகுத்த பார்த்தாங்க முடியல. அது பண்ண முடியாது. ஏன்னா விஜய் ஆரம்பத்திலிருந்தே பாஜக வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கு. ஜோசப் விஜய்ன்னு சொல்லி விஜய் நம்ம எல்லாமே விஜயன் தான் சொல்லுவோம். அவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி பேச வச்சதும் அவர் பெயர்களை படத்துல ஜோசப் விஜய்னு போட வச்சதுமே பாஜக தானே. அவருக்கு ஒரு மத சாயத்தை வந்து புகுத்தியது பாஜக தான். அப்ப அது ஆரம்பத்திலிருந்தே ஒரு எதிர்ப்பு இருக்கனால கண்டிப்பா விஜய் அவங்களோட அசோசியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா விஜய் அவர்கள் பாஜகங்கிற அந்த ஒரு பெரும் பூதத்தை எதிர்க்கும் அளவிற்கு ஒரு தைரியம் அவருக்கு இருக்காங்கிறது கேள்விக்குறி. அதனாலதான் வந்து மோடிக்கு இந்த வாழ்த்து சொல்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்மிசிவான மூவா பாக்குறேன் நான். டைரக்டா எதிர்க்காம ஒரு கொஞ்சம் சரி ஒரு மாதிரி சமரசமா, உங்களுக்கு நான் எதிரி கிடையாது, நான் வாட்டு இங்க தமிழ்நாட்டில் நான் அரசியல் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இதுல வருது. இல்ல எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறேன். இல்ல அவங்களுக்கு நீங்க பயப்பட்டு தான் ஆகணும். இப்ப திமுகவே பயப்படுதுல அவங்களுக்கு. இப்ப நீங்க பயப்படலன்னு சொல்ல போறீங்களா? திமுகவே அவங்களுக்கு பயப்படுது. ஏன்னா இன்னைக்கு இல்ல, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அவங்க நினைச்சா வந்து ரைடு விடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து மடியில கனம் இல்லைன்னா இவங்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆனா இவர்கள் அனைவருக்குமே மடியில கனம் இருக்கு. நடிகர் விஜய் இதெல்லாம் சொல்லல, அவருக்குமே மடியில கனம் இருக்கு. யாரெல்லாம் பெரிய அளவு சொத்து வைத்திருக்கிறார்களோ, பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை தன்னாக வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இந்திய விதிமுறைகள் இதற்கெல்லாம் வந்து எல்லாமே 100% சரியா வச்சுக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப இங்க நடக்கிற ஊழல்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப அவங்க எதை வைத்து வேணாலும் யாரை வேணாலும் முடக்கலாம் மடக்கலாம். சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா கூட அவங்களால வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ண முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு என்ஐஏ ரைடு ஓட முடியுது அவங்களால. நாம் தமிழர் கட்சியில சாதாரணமா யூடியூப் சேனல்ல பேசக்கூடியவர்கள் மேலும் கூட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை விட்டு ரைடு விட முடியுது இவங்கனால. அப்படின்னா அதிகாரம் அவங்க கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அதற்கு பயந்துதான் ஆகணும். விஜயும் பயப்படுகிறார், ஸ்டாலினும் பயப்படுகிறார். அவங்களும் பயப்படுறாங்க. பயப்படுறதுனாலதான் அந்த ஒரு சமரச போக்கு இருக்கு. அதனாலதான் அப்புறம் அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்கு. அந்த நாணயம் வெளியிடுறது, அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பது, ஒரு நட்பு பாராட்டல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்ப மாநாடு தள்ளி போறதுக்கு திமுக தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து நேரடியா சொல்லாம, ஆனா அந்த சோசியல் மீடியால பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அது காலம் தள்ளி போய் இப்ப அக்டோபர் மாசம் அப்படின்னும் போது இன்னும் அதிகமான காலமாயிடும். இப்படி ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். விஜய் அவர்களோட அரசியல்ல திமுகவுக்கு சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு. அது எப்ப திமுகவுக்கு சாதகமா ஆகும்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் திமுகவை பெரிய அளவு எதிர்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, அது வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய மற்றொரு கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டுரும். திமுக அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு, அதனால அவர் ஒரு கட்சி. இப்போ விஜய் அவர்களுக்குன்னு வரக்கூடிய வாக்குகள் வரும். அந்த வாக்குகள் வந்து திமுக, அதாவது எப்படின்னா திமுக எதிர்ப்பாளர் வாக்குகளாகத்தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிங்க. திமுக எதிர்ப்பாளர்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு போகாம விஜய் அவர்களுக்கு போய் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில்
அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட். எதிரிகள் பிரிந்து கிடக்கும் பொழுது அவர்கள் வாக்குகளை உடைத்து பிரியும் பொழுது திமுக வந்து அவங்களோட வாக்கு வங்கியில அழகா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா அதே சமயம் விஜய் அவர்கள் திமுகவை பெரிய அளவு எதிர்க்காம திமுகவுடைய அரசியலையே அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா திமுக வாக்காளர்கள் ஒரு சிலர் வந்து கணிசமானவர்கள் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா வந்து இவங்க திமுக எதிர்க்கல, இவங்க வேற குடும்ப அரசியலா இருக்கு, இவர் புதுசா வராரு, இவருக்கு நம்ம வேணா வாக்கு செலுத்தலாமே, இவரும் அதே மாதிரி தானே பேசுறாரு, அதே மாதிரி தானே செயல்படுறாருன்னு சொல்லி திமுக வாக்காளர்கள் இவர் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல இது கொஞ்சம் புதுசா தான். ஆமா, அப்ப என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னை எதிர்க்கணும், அவரே பயங்கரமா எதிர்க்கணும். அப்படி எதிர்த்தா மட்டும்தான் திமுகவுக்கு அது சாதகமா அமையும். விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. விஜய் அவர்கள் எதிர்க்காம இதே மாதிரி திராவிட அரசியல் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற வாக்காளர்கள் உடைவாங்க. இன்னும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்பது அவருக்கு இருக்கு. அப்ப என்னன்னா சிறுபான்மை வாக்குகள் உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சிறுபான்மை வாக்குகள் அப்படி இந்த பக்கம் போறோம். அதே போல நீங்க இஸ்லாமிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யறதுக்கு ஒரு கோரிக்கை இருந்தது, அதுவும் நடக்கல. அப்ப அந்த ஒரு அதிருப்திங்கிறது அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சிறுபான்மை வாக்குகள் விஜய் பக்கம் திரும்பிருச்சு அப்படின்னா இல்ல விஜய்ல அதுல ஒரு சின்ன ஒரு உடைச்சு பெரிய அளவு இல்லைனாலும் ஒரு 10% வாக்குகள் அங்கிருந்து இழுத்தா கூட அது திமுகக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திடும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்க்கணும், விஜய் நம்மள முழுமையா எதிர்க்கணும். அப்பதான் நம்ம வந்து அவரை அந்த பக்கம் திருப்பி விட்டு நம்மளுடைய எதிர்ப்பாளர் வாக்குகள்லயே அவர் பங்கு போடட்டும், நம்மளுடைய வாக்குகளை அவர் பங்கு போட்டக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனாலதான் விஜய்க்கு சங்கிகளுக்கும் அவருக்கும் பெரிய அளவு தொடர்பே இல்லை. இருந்தாலும் அவருக்கு வந்து சங்கி சாயம் பூசுறது, ஒரு வாழ்த்து சொன்னோடனே டக்குன்னு அதை கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி பேசுறது. இப்போ நீங்க இப்படி கவனிங்களேன், இதே வாழ்த்துக்களை வந்து திமுக காரங்களும் பல பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. திமுகல இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏல இருந்து எல்லாருமே வந்து மோடிக்கு வாழ்த்து சொல்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஹைலைட் பண்ணி பேச மாட்டாங்க. விஜய் வாழ்த்து சொன்னோடனே ஹைலைட் பண்ணி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு. இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா விஜய் வந்து அவர் பாஜகவில் இயக்கப்படுறவரு, அவர் திமுகவை எதிர்க்க வராரு, திமுகவை பிரிப்பதற்காக அவர் இயக்கப்பட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திமுகவுடைய வாக்குகளை தன் பக்கம் தக்க வைத்துக் கொண்டு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு போட்டலாம். அது நாம் தமிழருக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டு போகும், ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பிரிஞ்சுட்டு போகும், ஒரு பக்கம் வந்து விஜயம் பிரிச்சுட்டு போறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு வெற்றி தான். அப்ப இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் திமுகவே அவர்கள் எதிர்க்கணும். அப்ப எப்ப எதிர்ப்பாரு அவரு? டைரக்டா மாநாட்டுக்கு நம்ம ஒரு நெருக்கடியை கொடுத்தோம்னா இல்ல அவரோட படங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எதிர்ப்பு நிலை வரும். நேரடி எதிர்ப்பு இல்லை, நேரடியாக அவங்க பண்ண மாட்டாங்க. இது ஒரு மாதிரி மறைமுகமாக தான் போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வச்சு அவங்க மூவ் பண்ணிக்குவாங்க. இவங்க டேரெக்டாக போயிட்டு இவங்கெல்லாம் அறிக்கை விடுறதோ இல்லை வந்து இதுக்கு எதிராக இருக்கும் இதுக்கு அப்படிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அது இந்த பிரச்சனை வரும், இவ்வளவு கூட்டம் கூடும், விஜய் அவர் வந்தாருன்னா பெரிய அளவு சொல்லுவோம். அப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்லுவார் இங்கே வந்து ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது, அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் அவங்க அப்படியே தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வெளிப்படையாக நாங்கள் தான் தடுக்கிறோம்னு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட மைக்கை போட்டு கேட்கும்போது நாங்கள் என்ன கொடுத்தோம், நாங்களாம் வாழ்த்து தானே சொல்லி தெரியாது, அதை நின்று பேசலாமே, அதில் உங்கள் முகத்துலேயே அவ்வளோ வெறுப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவர் முகம் உங்களுக்கு தெரியும், அவர் எப்பவுமே அவர் வெறுப்பாக தான் இருப்பார். அவராக சிரிச்சாலும் நமக்கு வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் அவர் வெறுப்பாகவே தான் பதில் கொடுத்துட்டு போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப எதுக்கு அவ்வளவு வெறுப்பு விஜய் பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு உள்ள அந்த வெறுப்பு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து நாங்க தான் பண்றோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு மூவ் பண்றாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.